என்னவென்று சொன்னால், பெண்ணுரிமை சம்பந்தமாக ஒரு பெரிய சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மதங்கள் பெண்ணுரிமையை சரியாக கடைபிடிக்கவில்லை என்பது போன்றும், அதற்கு விமர்சகர்கள் எதிர் மதத்தை விமர்சனம் செய்வது போன்ற விஷயங்கள் இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனு தர்மம் மனுஸ்துரியில பெண் உரிமைக்கு எதிராக பல கருத்துக்கள் இருப்பதான ஒரு செய்தியை திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதனுடைய காரணமாக பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு அந்த சொன்னதை அந்த மதம் சார்ந்த பாஜக போன்ற சங் பரிவாரர்கள் திருமாவளவன் அவர்கள் பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கு பதில் சொல்ற மாதிரியாக விட்டு விடாமல், முறையாக பதில் சொல்லாமல், அதுக்கு சார்ந்து இஸ்லாமியர்களிடத்தில் அவர்கள் வம்புக்கு வரக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக ஹெச் ராஜா என்பவர், அவரை பத்தி தெரியும். அதாவது உளறிக்கொண்டு மக்கள்கிட்ட ஏதாச்சும் தேவையற்ற வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஹெச் ராஜா என்பவர், அவரும் சில இஸ்லாம் சம்பந்தமான கருத்துக்களை சொல்லி இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்பது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமான செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன, எதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, பின்னணி என்ன, இஸ்லாம் உண்மையிலேயே பெண்களை அடிமைப்படுத்துகிறதா அல்லது மனு தர்மத்தில் அது மாதிரி இருக்கிறதா, எதனால் இந்த வாதங்கள் வருகிறது என்பது போன்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கு தமிழகத்தில் மனு தர்மத்தில் உள்ள பெண் அடிமைத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக பல தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இது பெண்களுக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதை சொல்றாங்கன்னு சொன்னா, 9வது பாகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் மாதர்கள் கற்பிலார் என்று பெரிதும் பல நூட்களிலும் கூறப்பட்டுள்ளது என்பதை நீங்க கேட்பீராக. இது மனு தர்மத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னு சொன்னா, அத்தியாயம் 9 செய்யுள் 19 இது இருக்குது. பெண்கள் எல்லாம் அதிகமான பெண்கள் விபச்சாரிகள் தான், கற்பற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொதிப்பு அடைகிறாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய, அது யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அவங்க பதில் சொல்லணும். பதில் இல்லைன்னு தப்பா இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் மீது சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதை பற்றிய உங்க கருத்து என்ன? மனு தர்மத்தை பத்தி வாதம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. இதுல திருமாவளவன் சொன்ன அந்த மனு தர்மத்துல பெண்கள் குறித்து சொல்லப்பட்ட கருத்தை இன்னைக்கு கண்டிக்கிறதா சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு களத்துல நின்று நாங்க திருமாவளவனுடைய கருத்தை நாங்க கண்டிக்கிறோம், அவர் அந்த கருத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் யாரு அப்படின்னாக்கா, பாஜகவை பின்னணியாக கொண்ட, RSSஐ பின்னணியாக கொண்ட சங் பரிவார அமைப்பினர் தான் அதுல இன்னைக்கு அந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, மனு தர்மத்துல அப்படி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி, யார் இதை கண்டிப்பதற்காக வேண்டி களத்துல இறங்குறாங்களோ, பெண் உரிமைக்காக வேண்டி நாங்க குரல் கொடுக்குறோம், நாங்க தொடர்ந்து பெண் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய 6 ஆண்டு கால ஆட்சியில பெண்களுக்கு முதல்ல இந்தியாவில பாதுகாப்பு இருந்ததா அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். அதாவது உலக அரங்கில பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் ஒரு அமைப்பு ஆய்வு செஞ்சு வெளியிடுறாங்க. அதுல முதலிடத்துல இருந்தது இந்தியா. இந்தியாவில பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்று தந்தது யாரு அப்படின்னாக்கா, இன்னைக்கு பெண்களுடைய உரிமைக்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுப்பதற்காக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய சங்பரிவார அமைப்பினருடைய ஆட்சியில தான் இந்த பெண்களுக்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டது. பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினது இவங்களுடைய ஆட்சியில தான். அப்ப இவங்க இன்னைக்கு திருமாவளவனுடைய கருத்தை நாங்க எதிர்த்து பெண்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே முழு அரசியல் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த துவக்கத்திலே நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 6 வருஷத்துல பெண்களுடைய உரிமைகள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்புணர்வு காரியங்கள் இன்னைக்கு குறைஞ்சிருக்கணும். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான தொல்லைகள் குறைஞ்சிருக்கணும்.
பெண்களை வந்து கற்பழித்து கொலை செய்யக்கூடியதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கா? ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு அதோடைய எண்ணிக்கைகள் விகிதாச்சாரம் அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்குது. அப்ப அதனாலதான் புள்ளி விவரத்துல பெண்கள் வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடு அப்படின்னு இந்தியா வந்து இந்த பட்டியல்ல இடம்பெற்றது. இன்றைக்கு யார் வந்து பெண்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறோம்னு சொல்றாங்களோ, இந்த ஹச் ராஜா போன்ற வகைராக்கள், குஷ்பு போன்ற வகைராக்களுடைய ஆட்சியில தான் பெண்கள் வந்து பாதுகாப்பற்ற நிலையில இருந்தாங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறத யாருமே விரும்புறது கிடையாது. இப்ப என்னன்னா, திருமாவளவன் சொன்ன அந்த கருத்து வந்து அவர் மதம் சார்ந்த ஒரு கருத்தை அவர் கேட்டிருக்கிறார். அதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. அந்த மதத்தை சார்ந்தவங்க தானே பதில் சொல்லி ஆகணும். ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் இடத்துல வந்து இன்னொரு முஸ்லீம் வந்து இஸ்லாத்துல உள்ள கேள்விகளை கேட்கிறாரு, முஸ்லீம்கள்ட்ட உள்ள கேள்வியை கேட்கிறாரு. அப்படி கேட்டா அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த முஸ்லீம் வந்து பதில் சொல்றாரு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அப்படி சொல்லணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. விமர்சனம் கூட பண்ணுவாரு. ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துல உள்ளதை விமர்சனம் பண்றாருல, அதை இன்னொரு முஸ்லீம் என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. இதே மாதிரி இந்து மதத்துல அல்லது அந்த சங் பரிவாரர்கள் நம்பக்கூடிய அந்த மனு தர்மத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டா யார் பதில் சொல்லணும்? அவங்க தானே பதில் சொல்லணும். கேட்கறது யாரு? அவரு இந்து தானே. ஒரு இந்து தானே கேள்வி கேட்கிறாரு. இந்து கேள்வி கேட்கிறாரு. திருமாவளவன் இந்து. இந்தியாவிலையும் இந்துக்கள் முஸ்லீம்கள் தனி, கிறிஸ்தவர்கள் தனி, மற்றவங்களாம் இந்துக்கள் தான் சேர்க்கிறாங்க. அவர் இந்து மதத்துல இருந்து தான் கேள்வி கேட்கிறாரு. இந்து மதத்துல இருந்துகிட்டு ஒரு கேள்வியை கேட்டா ஹெச் ராஜா போன்றவர்கள் எப்படி பதில் சொல்லணும்? இந்து மதத்துல இருந்து சொல்ல வேண்டியதானே. அதை சொல்லாம என்ன செய்யறாருன்னு சொன்னா, முஸ்லிம்கள் மீது திருப்பி விடுறாரு. ஏன்? அது என்ன காரணத்துக்காக வேண்டி திருப்பி விடுறாரு? அவங்களுடைய அடிப்படையே என்னன்னா, என்னைக்குமே சங்பரிவார அமைப்பினருடைய நோக்கமே என்னைக்குமே அவங்க வந்து யதார்த்தத்தை மக்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. உண்மை நிலை என்னவோ அந்த உண்மை நிலையோ மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், அது நம்மளுடைய கடமை இருக்குது அப்படிங்கிறத விளங்கி என்னைக்குமே அவங்க களத்தில் நின்றதே கிடையாது. இப்போ தன்னுடைய மதத்தை சார்ந்த ஒருத்தர் தன் மதம் குறித்து ஒரு கருத்து கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அப்படி பதில் சொல்ல வேண்டியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அடுத்த மதத்தினரை பற்றி அவங்க என்ன பண்றாங்கன்னா வம்புக்கு இழுக்கிற வகையில அந்த அவருடைய அந்த பேச்சு, ஹச்ராஜாவுடைய பேச்சு இருக்கு. தன்னுடைய மதத்தை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்கறதே தனக்கு கோபம் வருது அப்படிங்கும் பொழுது அதுக்காக வேண்டி பதில் சொல்றாங்கிற பேர்ல வரக்கூடிய ஹச்ராஜா என்ன பண்றாருன்னா, அவரு இஸ்லாத்துல பெண்களுக்கு வந்து அடிமைத்தனமா வச்சிருக்கிறாங்க, இஸ்லாத்துல பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, அவங்களுக்கு உரிமை தர்றதில்லை அப்படின்னு வந்து ஹச்ராஜா வந்து அப்படி சொல்றாரு. இந்த அரங்கத்துல பேசக்கூடிய எந்த பதிலுமே ஹச்ராஜாவுடைய வகைராக்களுக்கு கிடையாது. ஏன்னா உண்மையை பேசணும் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்தை சிந்திச்சு பார்ப்பாங்க. பொய்யை மட்டும் மூலதனமா வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பதில் வந்து எந்த பயனையும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் வந்து உண்மையை அறிஞ்சு கொண்டு பொய்யை பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதில் வந்து எந்த விதமான பயனையும் அவங்களுக்கு ஏற்படுத்தாதுங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம இந்த பதிலை நம்ம சொல்ல போறது இல்லை, மக்களுக்கு தான் நம்ம சொல்றோம். முதல்ல ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? நம்ம பேசுறத மக்கள் கவனிப்பாங்க, நம்ம வந்து கரெக்டா பேசணும், உண்மையை பேசணும், எதை பேசினாலும் அதை ஆதாரத்தை வச்சு நம்ம பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய கருத்தை மக்கள்கிட்ட வைக்கணும். இஸ்லாத்தை பத்தி ஒருத்தர் வந்து பொதுவெளியில பேசுறாரு, பெண்களை வந்து இஸ்லாம் வந்து அடிமைப்படுத்துது, கொடுமைப்படுத்துது, அவங்களுக்கு சொத்துல உரிமை தரல, மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கான உரிமை தரல அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார். அப்படி எங்கேயாவது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குதா? சொத்துல வந்து உரிமை தரவில்லைங்கிற ஆதாரத்தை அவரால் காட்ட முடியுமா? திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்துடைய போதனை தான் இஸ்லாத்துடைய மூலம். அப்ப அதுல இருந்து அவர் எடுத்து என்ன செய்யணும்? ஆதாரங்களை அவரால் ஹச்ராஜா போன்ற வகைராக்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இஸ்லாத்துல தான் பார்த்துக்காங்க, உலகத்திலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது இஸ்லாம் தான். மனு தர்மத்துல சொத்துரிமை கொடுக்கல. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இப்போ பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறது இப்போ சமீபமாக சட்டத்தில் கொண்டு வந்ததானே தவிர மனு தர்மத்திலேயோ மற்ற விஷயங்கள்லயோ பெண்களுக்கு சொத்துரிமைன்னு சொல்லி வலியுறுத்தப்பட்ட எந்த ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னொன்னு இதுல நீங்க என்ன இன்னொன்னும் பார்க்கணும்னா, அவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது உண்மையை பேசி அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. இஸ்லாத்துல வந்து பெண்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, முஸ்லிம் நாடுகள்ல பெண்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில அன்னைக்கு புள்ளி விவர அடிப்படையில பாருங்க, முஸ்லிம் நாடுகள்ல பெண்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு இருந்ததா? முஸ்லிம் நாடுகள்ல பெண்கள் கவனிப்பாரற்று இருந்துட்டாங்களா? முஸ்லிம் நாடுகள்ல பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருந்தாங்களா? முஸ்லிம் நாடுகள்ல பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையில இருந்தாங்களா? இன்னைக்கு உலக அளவுல எடுக்கப்பட்ட புள்ளி விவரமே சங்பரிவார கும்பல் தான் இஸ்லாத்தின் மீது வந்து இப்படி ஒரு பழியை சுமத்துறாங்க. முஸ்லிம் நாடுகள்ல பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க, உரிமைகள் பறிக்கப்படுது, சங்பரிவார கும்பல் தான் இந்த கருத்தை வச்சாங்க.
அந்த சங்பரிவார கும்பல் ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் தான் இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுங்கிறத அவங்க பெற்று தந்தாங்க. எந்த அரபு நாடும் வரல. அதுல அந்த கணக்கெடுப்புல உலக ஆய்வு நடத்தி அதுல ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டாங்களா, அதுல முதலிடத்துல எந்த அரபு நாடுகளும் வரல. இன்னும் சொல்றதா இருந்தா அதுல நிறைய பாதுகாப்புகளை தான் முஸ்லிம் நாடுகள்ல பெண்களுக்கான பாதுகாப்புகள் தான் அங்க வழங்கப்பட்டிருக்கிறது. கற்பழிப்பு போன்ற சட்டங்கள்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கற்பழிப்பு போன்ற சட்டங்கள்லாம் உடனே வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு உடனே மரண தண்டனை, தலையை வெட்டிடுவாங்க பப்ளிக்ல, இல்லைன்னா நடக்குது நிறைய. இந்தியாவில் அந்த மாதிரி கடுமையான பாதுகாப்பு வந்து முஸ்லிம் நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான பாதுகாப்பு. எந்த அளவுக்குன்னா இடையில உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்காண்டி சொல்றேன். இப்போ முஸ்லீம் நாடுகளில் இப்போ பல நாடுகளில் போனீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் பெண்கள் பஸ்ஸில் போகிறாங்க, ஆண்களும் போகிறாங்க. எந்த ஒரு பஸ்லையும் சரி ஒரு பெண் வந்து நிற்க மாட்டாங்க, ஆண்கள் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. ஒரு பெண் இங்கே பாருங்கள், வயசான பெண்கள் கர்ப்பிணி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க பெண்களை கூட நிற்க விட்டுக்கிட்டு ஆம்பளைங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே பெண் உரிமை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு பெண் வந்து நின்னாங்கன்னா ஆண் வந்து உட்காரவே கூடாது. எந்த ஒரு பெண்ணு பஸ்ல ஏறினாலும் சரி உடனே ஆண்கள் வந்து இது பண்ணி. நம்ம நாடுகள்லயும் கர்ப்பிணி பெண்கள் வந்தா ஆண்கள் எந்திரிச்சு இடம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. நோயாளிகள் பெண்களை அதிகமா சொல்றாங்க, வயதானவங்க வந்தாலும் கொடுக்குறாங்க. ஆனா சட்டத்துல இருக்காங்கிறதா மேட்ரு. இந்தியால பெண்களுக்கு பாதுகாப்பை நாங்க ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சங்பரிவார கும்பல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல சட்டம் இருக்குதா? பஸ்ல வந்து பெண்கள் வந்தாங்கன்னா ஆண்கள் எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சட்டத்துல ஏதாவது வரையறை வச்சிருக்காங்களா? அரபு நாட்டுல இருக்கு. அரபு நாடுகள்ல பஸ்ல வந்து ஏறும் பொழுது அவங்களுக்கு இருக்கை சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் எந்திரிச்சு பெண்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சட்டத்துல அங்க வரையறை வச்சிருக்காங்க. அப்ப எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? எங்க பெண்களுக்கான உரிமைகள் அங்க தரப்படுது? யாரு பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க எப்பயுமே இவங்களுடைய நோக்கம் எப்பயுமே பாத்தீங்கன்னா இல்லாதத மக்கள்கிட்ட வந்து சொல்லி ஒரு இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய நோக்கமே. இஸ்லாத்தின் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு இப்படி வைக்கிறார், ஆதாரம் இல்லாத சில குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து வைக்கிறார். பெண்களுக்கு வந்து சொத்துல உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு சொல்றாரு. ஆனா நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குது. முஸ்லிம்கள்ட்ட போய் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்ல சொத்து பிரிக்கும் பொழுது அவங்களே வந்து பெண்களுக்கு இத்தனை பங்கு, ஆண்களுக்கு குரான் வசனமே இருக்குது. திருமறை குரான்ல திருக்குறானுடைய வசனமே ஆண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு, பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லி திருக்குறான் வசனமே இருக்குது. இதெல்லாம் அப்போ குரான் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். குரான் அதான் நான் சொல்றேன்ல, உலகத்திலேயே பெண்களுக்கு சொத்து உண்டுன்னு சொன்னதே இஸ்லாமிய மார்க்கம் தான், குரான் தான் சொல்லி. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த ஹஜ் ராஜாவுக்கு சரியத் சட்டங்கள் வந்து முஸ்லிம்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. சரி, சரியத் சட்டங்கள் இருக்கு. சரியத் சட்ட அடிப்படையில கோர்ட்ல வந்து எத்தனை பெண்கள் வழக்கு போட்டு சரியத் சட்ட அடிப்படையில தனக்கு சொத்தை பிரிச்சுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த நீதிபதிகளை தீர்ப்பளிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி வழக்கு நடந்திருக்குதா இல்லையா? சரியத் சட்டப்படி பெண்களுக்கு நீங்க இந்த இத்தனை பங்கு கொடுத்தாகணும் அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்குதா இல்லையா? அப்ப சரியத் சட்டத்திலேயே பெண்களுக்கு பங்கு இருக்குங்கிற உரிமை இருந்ததுனாலதான் கோர்ட்ல அப்படி அந்த சட்டத்தின் அடிப்படையில பங்கு பிரிச்சு கொடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பாருங்களேன், அதாவது குரான்ல வந்து அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு சொத்து கொடுங்க. நபிகள் நாயகமும் அப்படிதான் சொத்து வந்து கொடுக்குற மாதிரி இது பண்ணாங்க. இது ஒரு பெண் உரிமையா? ரெண்டாவது ஒரு பெண் உரிமை பாருங்க. அதாவது பெண் வந்து இப்போ இந்தியாவில் போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 கிலோ கொடு, 1/2 கிலோ கொடு, 1 கிலோ கொடு, காரு கொடு, பைக்கு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு அப்படியே வரதட்சணை வாங்குறாங்க. அது இருக்குல்ல இந்தியாவில் எல்லாத்தையும் பெண் அடிமைத்தனம் தானே. பெண்களுக்கிட்ட போய் வரதட்சணையை கொண்டு வந்ததே இந்த ஹெச்ராஜாவுடைய வம்சம் தான். இவங்க தான் வரதட்சணைங்கிற தட்சணை வைக்கணும், பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்குன்னா தட்சணை வைக்கணும்னு குரான் சொல்லுது. பெண்களுக்கு அழகிய மகர் கொடையை கொடுத்துடுங்க, அவங்களுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுது பாருங்க. உலகத்துல இப்படி ஒரு வேதம் இருக்குதா? சொல்றாரு, சொன்னதுனால வந்து நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. ஆமாமா, இந்த பெண்களுக்கே மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க. அதனாலதான் நீ பாருங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல பாருங்க, இங்க வந்து பெண் குமர் தேங்கி இருக்கிற மாதிரி சவுதியில வந்து ஆண் குமர் தேங்கி இருக்குது. சவுதி அரசாங்கம் வந்து என்னச்சுன்னா ஆண்களுக்கு மானியம் கொடுக்குது, கல்யாணம் பண்ணிக்க. எதுக்கு? அந்த பெண்ணுக்கு வந்து நீ நகை செஞ்சு போட்டு அல்லது வீடு கீடு ஏதாவது வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க. அங்க வந்து ஒரு பெண்ணு வந்து 50 லட்ச ரூபா கேட்பா. ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னா 50 லட்ச ரூபா நீ தா, 1 கோடி ரூபா தான்னு சொல்லி அவ கேட்பா. இங்க வந்து ஆண் கேட்பான். அப்ப எது பெண் அடிமைத்தனம்? மகர் தொகை கொடுக்க சொல்லுது இல்ல.
எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இப்ப இதுல இன்னொரு விஷயங்கள் நீங்க பார்க்கணும். பெண்களுக்கான உரிமைகள் இஸ்லாத்துல தரப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவை தாண்டி நீங்க அரபு நாடுகள்ல போய் பாத்தீங்கன்னாக்கா, இந்தியால இருக்கிற பெண்களுக்கு இப்ப வந்து சொத்து இருக்குதுல, அவங்களுக்குன்னு சில சொத்துகள் இருக்கும் ஆண்களுக்குன்னு. அது மாதிரி பெண்களுக்கு இருக்கிற சொத்துக்களை விட அரபு நாடுகள்ல இருக்கிற பெண்களுக்கு தான் அதிகமான சொத்துக்கள் இருக்குது. பெண்களை வந்து அங்க அரபு நாடுகள்ல அடிமைப்படுத்தப்பட்டிருந்தா பெண்களுக்கு எந்த சொத்துமே இருந்திருக்குது. அவங்க வந்து திருமணம் பண்றதுக்கே கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல இப்படி பெண்கள் தேக்க நிலையில இருக்கிறாங்களோ, திருமணம் முடிக்க முடியாம இது மாதிரியான ஒரு நிலையை அரபு நாடுகள்ல சந்திச்சிருக்கணும். ஆனா அங்க ஆண்கள் தான் வந்து திருமணம் முடிக்கிறத முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தேக்க நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து திருமணம் முடிக்கிறது வரதட்சணை பெண்கள் கேட்கிறாங்க. அப்ப பெண்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துதான் அவங்க திருமணம் முடிக்க வேண்டியது இருக்குது அந்த சட்டப்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து வச்சிருக்கிறதுல கூட, சொத்தை வந்து அவங்க வச்சிருக்கிறதுல கூட பெண்கள் தான் அதிகமான சொத்தை வந்து அரபு நாடுகள்ல இருக்கிற பெண்கள் தான் வச்சிருக்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகள்ல எல்லாம் சொத்து வச்சிருக்கிற பெண்கள் கம்மி. ஒரு தெருவுல இருக்கிற பாத்தீங்கன்னா, ஒரு தெருவுல ஒரு 200 வீடு இருக்குன்னா 200 வீட்டுல உள்ள பொம்பளைங்களுக்கும் சொத்து இருக்குதா இந்தியால? அப்படி ஏதாவது 1-2 இருக்கும். என்ன அந்த நகை கூட கணவன் வாங்கி கொடுத்ததுதான், தன்னுடைய குடும்ப பாரம்பரிய சொத்துன்னு சொல்லி, எனக்காக கொடுக்கப்பட்ட சொத்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள்கிட்ட இருக்காது. ஆனா வந்து அரபு நாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பன் வழியில தாய் வழியில தனக்கு வந்து சொத்துன்னு சொல்லி அவங்க பெரிய கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருப்பாங்க. அது காரணம் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் தான். இதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்கு. அந்த அரபு நாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க, சொத்துக்களை வந்து அதிகமா பெண்கள் அங்க வச்சுக்கிறதா பார்ப்பாங்க அவங்க. அதே மாதிரி பாருங்களேன், இப்போ நம்ம பெண் உரிமையை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே, பெண்களை வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, கணவன் இறந்துட்டான்னு வைங்களேன், கணவன் இறந்துட்டா அந்த பெண்ணை வந்து உடன்கட்டை ஏறுவது. உடன்கட்டைன்னு என்னது? கட்டையில போட்டு எரிப்பாங்கல்ல, அந்த எரிக்கக்கூடியதையே போட்டு அந்த பொம்பளையும் போட்டு, அந்த பொம்பளை அவள் செத்துருக்க மாட்டான், அவளையும் போட்டு எரிச்சு உடன்கட்டைக்கு ஏறக்கூடியது தான் மனுஸ்துரியை சொல்லக்கூடிய நிறைய வீடியோக்கள்ல கூட இப்போ வெளியே வருது. உடனே அவங்களோட சேர்ந்து இறந்துடணும். பிற்காலத்தில் மனு தர்மத்தில் வந்து என்ன மாறிடுச்சுன்னு சொன்னால், குழந்தை இருந்துச்சுன்னா எரிக்க வேண்டிய தேவையில்லை, குழந்தைக்காக வேண்டிய வாழட்டும். அப்போ பாருங்க, கணவன் ஒருத்தன் எப்படியோ நோயிலையோ எப்படியோ ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா அதுக்கு அந்த பெண்ணை வந்து சாவடிக்கணுமா, கொலை செய்யணுமா, அதை வந்து நெருப்புல போட்டு எரிக்கணுமா? எத்தனை கோடி பெண்கள் இறந்துருப்பாங்க பாருங்க உலக வரலாற்றுல. அவ்வளவு கோடி பெண்கள் இறந்த நிலையில இஸ்லாம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, கணவன் இறந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படிங்கறத உலகத்துக்கு சொல்லுது. முத இஸ்லாம் தான் சொல்லுது, விதவை திருமணத்தை நீங்க விதவையான வந்து மோசம்னோ அசிங்கன்னோ தீண்டத்தகாதவர் என்னோ அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. முகத்துல முழிக்க கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, வீட்டுல வெள்ளை துணி தான் கட்டிட்டு வரணும், வீட்டுக்கு எதிராக வரக்கூடாது, யாராச்சும் வெளியில போலாம், அப்படிலாம் வச்சிருந்தாங்கல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவன் இறந்துட்டானா மறுமணம் முடித்து கொடுங்கன்னு சொல்லுது. அதான் அதுல எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு பாக்குறதா, மறுமணம் முடிச்சுக்கிறதுங்கிறத சிம்பிளா சொல்லிட்டு போறது இல்ல. ஒருத்தி வந்து உடன்கட்டை ஏறதுங்கிறது இல்ல, ஒருத்தி திருமணம் முடிச்சுட்டா, கணவன் இறந்து போனோன்னா இவ போய் உடன்கட்டை ஏறல, அந்த விஷயத்து கூட நீங்க போக வேண்டியது இல்ல. ஒருத்தி வந்து திருமணம் முடிச்சுட்டா, கணவனை பிடிக்கல, இப்ப கணவன் வந்து ஒரு நோயாளியா இருக்கலாம், தன்னை வந்து தனக்கு திருப்திகரமான ஒரு கணவனா ஒரு நடந்துக்காம இருக்கலாம், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு கணவனா இருக்கலாம், இல்ல ரொம்ப கோபக்காரனா இருக்கலாம், அவனுடைய நடத்தைகள் வந்து இவளுக்கு விரும்பத்தகாத நடத்தை உடையவனா இருக்கலாம். இப்படி இருக்க ஒரு பெண்ணு தனக்கு இந்த கணவன் வேணாம் அப்படின்னு சொல்ற முடிவெடுக்கிற உரிமை முதல்ல இருந்ததா இந்தியாவுக்கு? கிடையாது. ஆனா இஸ்லாத்துல இருக்குது. வகைராக்கெல்லாம் என்னைக்குமே பொய்ய சொல்லி பழக்கப்பட்டவங்க. இஸ்லாத்துல இருக்குது. எங்க இருக்குது? திருமறை குர்ஆன்ல இருக்குது. என்னன்னா, ஒருத்தர் மனம் முடிச்சுட்டா, ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை மனம் முடிச்சுட்டா, அந்த ஆணை வந்து தனக்கு பிடிக்கல, தன்னை கணவனா இருக்கிற அந்த ஆணை இந்த மனைவிக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, இந்த பெண் என்ன செஞ்சிடலாம்? உடனே விவாகரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு இஸ்லாத்துல இருக்குது. விவாகரத்துங்கிறது வந்து 2 பேருக்கும் உரியது, ஆணுக்கும் உள்ளது, பெண்ணுக்கும் உள்ளது. ஆனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் இஸ்லாத்துல விவாகரத்து செய்யற அந்த குலாங்கிற விஷயத்தை வந்து இலகுவாக்கி வச்சிருக்காங்க. விவாகரத்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் இலகுவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த சங்பரிவார கும்பல் வந்து ஊடகங்கள் வழியா பொய் பிரச்சாரம் பண்ணி எப்படி கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா, என்னமோ ஆண்கள் தான் தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டு உடனே பெண்கள் வந்து தலாக் விட்டுட்டு போற மாதிரியும், அதனால பெண்களுடைய விவாகரத்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறது மாதிரி இவங்க மக்கள்கிட்ட புரிய வச்சாங்க, கொண்டு போனாங்க பொய்ய. ஆனா இஸ்லாத்துல எப்படி இருக்குதுன்னா, முத்தலாக்கு கிடையாது. இந்த தலாக் தலாக்குன்னு சொல்றாங்க, அது கூட பொய். அப்படி இஸ்லாத்துல கிடையாது. ஆனால் ஆண்கள் தலாக் செய்யற முறையை விட
பெண்கள் தலாக் செய்யக்கூடிய முறை ரொம்ப இலகுவா இருக்குது. அவங்க ஈஸியா தலாக் செஞ்சுட்டு வெளியில போயிடலாம். இப்படி மறுமணம் செய்வதற்கான உரிமையை பெண்களுக்கு தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு விஷயம் அதுல நீங்க சொன்ன மாதிரி, அதாவது இந்த பெண் வந்து கணவன் பிடிக்கலன்னா விலகுறது இருக்கு பாருங்க, இது கூட இஸ்லாம் தான் உலகத்துக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மனுஸ்துரிய அடிப்படையில் வாழக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அவனை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அதாவது வேற யாரையும் கல்யாணம் இன்னைக்கு உள்ள சட்ட அடிப்படையில பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து உண்மையிலேயே நல்ல அழகா இன்னைக்கு உள்ள சட்ட அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னாலும் கணவன் மனைவி வந்து இன்னைக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவங்க வந்து 2 பேரும் விவாகரத்து செய்யணும்னு கோர்ட்டுக்கு போனா கூட கோர்ட்ல எப்படி சட்டம் எடுத்து வச்சிருக்காங்க, ஆணும் ஒத்துக்கணும் பெண்ணும் ஒத்துக்கணும் விவாகரத்து செய்யறாந்தா. அப்பதான் ஜட்ஜு என்ன பண்ணுவாரு, நீதிபதி வந்து 2 பேரும் பிரிஞ்சு போங்க அப்படிம்பாரு. ஒரு வருட காலமாவது அந்த வழக்கை நடத்துவாங்க. இப்படி கடுமையாக்கி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? 2 பேரும் ஒத்துக்கிட்டு போகணுமா வெளியில, எனக்கும் ஒத்துக்கல உனக்கும் ஒத்துக்கலன்னு சொல்லி. ஆனா இந்த நடைமுறை இன்னைக்கு இருக்குது. பெண்கள் தனியா சுயமாக கணவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க விலகி போறதுக்கான வாய்ப்புகளை வந்து இஸ்லாம் மாதிரி வேற ஏதாவது இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குதா, இலவாக்கப்பட்டிருக்குதா? ஆமா, அது நல்ல விஷயம் நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, ஹெச்ராஜா சொல்லும் போது இஸ்லாமியர்கள் வந்து 4 திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது ஆட்சி பூச்சிங்கிறாரு. 4 திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிங்கிறது அது எதுக்குன்னா, ஒரு மனுஷன் ஒரு தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிற ஒரு சூழல் இருப்பதனால திருமணமா நீ முடிச்சுக்க அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய ஒரு போதனை. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தியை மணந்து கொள்வது சிறந்தது, ஒரு பெண்ணோட நீ இருந்து வாழ்றதா சிறந்தது. ஒரு மனுஷன் ஒரு வேலை ஒரு தவறான எண்ணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது வழி தவறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, இவன் அதுல வந்து தேடல் உள்ளவனாக இருந்தால் விபச்சாரம் போன்ற விஷயங்கள்ல போயிடக்கூடாது என்ற நிலைக்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சில நேரத்துல மனைவி குழந்தை கூட இருக்காது மனைவிக்கு, அதனால அந்த மனைவியை நீ விட்டுறாத, நீ இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி அதன் மூலியமா நீ ஒரு சந்ததியை நீ தேர்ந்தெடுத்துக்க. ஒண்ணு இந்த குழந்தைக்காக தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க, இல்ல இந்த பெண்ணிடத்துல ஒரு வேற ஏதாவது பலகீனம் இருக்கும், அதனால இந்த பெண்ணை நீ விட்டுறாத, வேற ஒரு பெண்ணை நீ மனம் முடிச்சுக்க. இப்படி ஒரு காரணத்திற்காக ஒரு தேவையை கருதி ஒரு சூழலுக்காக சொல்லப்பட்ட ஒன்றுதான் 4 திருமணம். கண்டிப்பா 4 திருமணம் முடிக்கணும்னு இஸ்லாத்தை சொல்லவே இல்லை. முஸ்லீம்களும் 4 திருமணம் முடிக்கவும் கிடையாது, அப்படி கூட பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒன்றை கட்டிக்கிட்டு அவன் படுறதுக்கு ஆடு பெரிய கஷ்டம். ஒரு பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைங்களை வளர்க்கறது, போறது, நிறைய விஷயம் இருக்குது. இதை ஒரு என்ன சொல்றாருன்னா, பாருங்க இஸ்லாமியர்கள்ல வந்து 4 திருமணம் அப்படிங்கிறாரு. சரி, அது ஒன்றும் கிடையாது, அப்படி யாரும் முடிக்கல. ஏதோ ஒரு 1,00,000 பேர்ல ஒரு 2 பேர் 3 பேர் முடிச்சிருப்பான், 1,00,000 பேர்ல. நம்ம என்ன சொல்றோம்னா, 4 திருமணத்தை கொச்சப்படுத்துகிறாரு இவர், அப்படிதானே? பாலியல்ல போய் விபச்சாரத்துல போய் விழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால விபச்சாரத்தை அனுமதிக்கிறாங்கல்ல. இப்ப விபச்சார விடுதியை போய் இவர் என்ன சொல்லுவாரு, ரெட் லைட் ஏரியா இருக்குதானே செய்யுது, விபச்சார தொழில் நடந்துகிட்டு தானே இருக்குது. இஸ்லாம் என்ன சொன்னா, விபச்சாரம் பண்ணாதீங்குது. 2க்கு வித்தியாசத்தை பாருங்க. இதுதானுங்க வந்து உண்மையில பெண்ணடிமைத்தனம். பெண்களை வந்து ஒரு வியாபாரமாக ஒரு தொழிலாக அதுக்குண்டான ஒரு நிலையில கொண்டு போய் விட்டாங்களே. அதனால இவர் கொதிச்சாரு, எனது ஆண்டாளை அப்படி சொல்லிட்டாரு சொன்னால இவர் சொன்னார. ஆண்டாளை பத்தி வைரமுத்து என்ன சொன்னாரு, இதைத்தானே சொன்னாரு. அப்ப பெண் உரிமைக்கு எதிராக இருந்த ஒரு முறையை விமர்சனம் செஞ்சாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாம பெண்ணுரிமையினுடைய ஒட்டுமொத்த அழகிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி வந்து 4 திருமணங்கிறாரு. இவர் சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. உண்மை அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் தான் வந்து உலகத்திலேயே பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது, சொத்து உரிமை கொடுத்திருக்கிறது, குலா என்ற ஒரு உரிமை, கணவன் விவாக உரிமையை கொடுத்து, திருமணத்துல சம்மதம் கேட்டுதான் வந்து கணவனையே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. கணவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனிடத்துல பொருளாதாரம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணணுங்கிற உரிமை, பிடிக்கலனா விட்டு விலகுற உரிமை, மறுமணம் செஞ்சுக்கிற உரிமை, மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை, சொத்து, எல்லா உரிமைகளும் இஸ்லாத்துல பெண்களுக்கு அற்புதமா கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க என்ன நினைக்கிறேன், இந்த வருதா என்ற ஒரு ஆடையை பார்த்துக்கிட்டு அடிமைத்தனம் பெண்களை போட்டு அடிமைப்படுதுன்னு, அப்படிலாம் கிடையாது. முதல்ல பொதுவாகவே ஆடை வந்து அடிமைத்தனமே கிடையாது. ஆடை அடிமைத்தனம் கிடையாது. ஆடை என்பது வந்து தன்னுடைய அழகை வந்து அலங்கரிக்கிறதுக்கும் இருக்கும், அதை வெளிப்படுத்துறதுக்கும் இருக்கும், தன்னுடைய அழகை மறைக்கிறதுக்கும் இருக்கும். ஒருத்தன் 2 பீஸ் ஆடை போட்டுட்டு போறான், அவன் தன்னுடைய உடலை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆடையை போடுறான். ஒருத்தன் ஃபுல்லா உடம்ப மறைச்சிக்கிறான் அப்படின்னா அது வந்து அவனுடைய உடலை மறைக்கிறதுக்குரிய ஆடையா அணிஞ்சுக்கிறான். இவ்வளவுதான். இதுல என்ன வந்து அவங்களுடைய அடிமைத்தனம், இதுல ஆடையில என்ன வந்துருச்சுன்னு தெரியல. ஒரு பெண்ணை வந்து
ரோட்ல போற ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் அவங்களுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் பார்த்து அவன் ஒருத்தன் ரசிக்கிற மாதிரி உள்ள ஆண்கள் எய்த்தாப்புல வர ஆண்கள் அப்படி பாக்குறான். அது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கூச்ச உணர்வை ஒரு உள்ளத்துல ஒரு குத்துற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்ப தன்னுடைய உடலை வந்து அவ அங்க அடையாளங்களெல்லாம் அவ மறைச்சுக்கிட்டு நடந்து போகும் பொழுது எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஒரு ஆணுடைய பார்வை அப்படி இருக்காது. இதை இஸ்லாம் சொல்லுது, நீ உடம்ப வந்து நீ என்ன செஞ்சுக்க வந்து வெளியில வந்து காட்ட வேணாம், அது வந்து நீ உடம்ப மறைச்சு. ஏன்னா ஆண்களுடைய பார்வை அப்படிதான். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஆணினம் பெண்ணினம்னு இருக்கிறதுனால அந்த அந்த இடத்துல இருந்து அவன் ஈர்க்கப்படுவான். அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி அவன பார்வை நீங்க சொன்ன மாதிரி பெண்ணுடைய கற்பை காப்பதற்கு இந்த ஆடை அவசியமா இல்லையா? ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பெண் வந்து தன்னுடைய உடலை வந்து வெளிப்படுத்துறா, கவர்ச்சிகரமா காக்கிறதுனாலதானே அது அப்பதான் குற்றங்கள் வருது. அது ஒரு பெண்ணு வந்து பருவ வயது அடைஞ்சிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, எல்லார் வீட்லயும் ஆடைகளை அதிகம் படுத்துறாங்க. பருவ வயசுல ஒரு விளையாட்டு பிள்ளையா இருக்குது, விளையாட்டு பிள்ளையா விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளைக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் ஒரு பருவ வயசு வந்த உடனே எனக்கு சடங்கு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஊர்ல சொல்லுவாங்களா சடங்குன்னு. சடங்கு ஆயிட்டுனா என்ன பண்றாங்க, ஆடை குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களா? கூட்டத்தானே செய்யறாங்க. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. உடம்பு வந்து மறைக்க வேண்டிய அடிப்படையில நீ மறைச்சிக்கணும் ஆடையை சொல்லும் போது அது வந்து இவங்களுக்கு என்னவா இருக்குதுன்னா அது ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு அதான். எதையுமே சங்பரிவார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பொய்ய பரப்புறாங்க. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள், அதாவது கேரளால வந்து கமலா சுரையான்னு சொல்லி ஒரு முன்னணி பத்திரிகையுடைய அந்த மாதிரியான ஒருத்தவங்க, முற்போக்கு சிந்தனை உள்ள ஒருத்தவங்க தன்னை பத்தி அவங்க ஒரு மக்கள்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு அவங்க சொல்லப்பட்ட காரணத்துல ஒண்ணு என்னன்னா, பெண்களுக்கு வந்து அடையக்கூடிய அந்த பர்தாவுடைய ஆடை எனக்கு பிடிச்சிருக்குது. அந்நிய ஆண்களுடைய பார்வையிலிருந்து பெண்கள் விலகி அவங்க தன்னுடைய பாதுகாப்பு அரணை அவங்க ஏற்படுத்திக்கணும்னா இந்த பர்தாவை அவங்க அணியணும், அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இது நிறைய மோனிகா கூட அவங்க கூட சொன்னாங்க. இந்த மாதிரி ரோட்டில் நடக்கும் பொழுது, சாதாரணமா நடக்கும் பொழுது என்ன பார்த்த ஆண்களை விட பர்தா போட்டுக்கிட்டு நான் நடக்கும் பொழுது என்ன வந்து அந்த ஆண்களுடைய பார்வை வந்து அந்த அளவுக்கு இல்ல, நான் ஒரு சுதந்திரமாவும் பாதுகாப்பாவும் நடக்கிறதா நான் உணர்ந்தேன். செல்வி ஜெயலலிதாவே வந்து அவங்களே பர்தாதான் போட்டிருக்கிறாங்க, தலையில தான் துணி போடல, அவங்களும் அப்படிதான் போட்டு அடிமைத்தனமா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பரிவார கும்பல் என்னைக்குமே பொய்ய வந்து மூலதனமா இந்த காந்தியடிகளை சுட்டுட்டு இஸ்மாயிலும் பச்சை குத்திக்கிட்டாங்களா இல்லையா, வல்லரசா நாடு ஆக்க போறோம்னு சொல்லிட்டு கடத்துல இன்னைக்கு என்ன பொருளாதாரம் ரொம்ப இன்னைக்கு கீழே போய் கிடக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து இல்லாததை வந்து இருக்கிறதா சொல்றதுதான் சங்பரிவார அமைப்புகளுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தின் மீது அவதூறுகள் வைக்கப்படுது. குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யான அவதூறுகளாக சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்களேன், குர்ஆனை படிக்கணும். ஆண்களே பாருங்க ஃபுல் கையை போடுற ஆடை, இதுல என்ன அடிமைதானே இருக்குது? இது இவ்வளவு போட்டு போறானே, ஒரு ஆணை இவ்வளவு போட்டு போனா அது எப்படி இருக்கும்? அசிங்கமா தானே இருக்கும். ஆடைகள் அதிகமா போடுவது வந்து ஒரு அழகுக்கும் ப்ளஸ் வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதை கூட வந்து பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறாங்களே, அந்த பெண்களை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆடையை குறைச்சி டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் பார்த்து அதை அழகு பார்க்குறாங்க. அது அந்த பெண்கள் வந்து போதைப் பொருளா? இஸ்லாம் வந்து போதைப் பொருளை பார்க்கல. இஸ்லாம் வந்து என்னென்னா பெண்களை வந்து கண்ணியமாக பார்க்குது, அவங்கள வந்து மதிக்கணும், அவங்களுக்கு வந்து உயர்வு இருக்குது. அவங்க வந்து ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிற மாதிரி பெண்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. மக்கள் புரிஞ்சிருப்பாங்க இஸ்லாம் வந்து இஸ்லாத்தை பற்றி அறிந்துக்கணும் அப்படின்னு சொன்னா திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் அவங்களுடைய வரலாற்றை நாம் படித்தாலே இஸ்லாத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது மாதிரி சங்பரிவார கும்பல் சொல்லக்கூடிய இது போன்ற பித்தலாட்டமான இஸ்லாத்தை பற்றிய அவதூறு விஷயங்களினால் இஸ்லாத்துடைய கொள்கைகள் இன்னும் மேலோங்கும். இஸ்லாத்தை பற்றி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதன் மூலமாக இஸ்லாம் வளர்ச்சி பெருமை ஒழிய இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டினால் இஸ்லாத்துடைய கொள்கைகளை இவர்களால் ஒரு காலத்திலையும் என்ன செஞ்சிட முடியாது, அதனுடைய வளர்ச்சியையோ அல்லது கொள்கையோ தடுத்து நிறுத்திவிட முடியும்.